ஒரே இடத்துல தரமான 5 அருவிகள். ஒவ்வொரு அருவியும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு குடும்பத்தோட போறதுக்கு ஒரு ஏத்த இடம் அப்டின்னா, கண்டிப்பா அது இந்த இடம் தாங்க. இந்த இடம் எங்க இருக்கு? எப்படி போணும்? அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. இங்க மொத்தம் 5 அருவி இருக்கு. இந்த 5 அருவியும் சொனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 சொனையையும் பஞ்சபாண்டவருடைய பேரை வச்சு அழைக்கிறாங்க. அதுலயும் இந்த பாறைகள சறுக்கிட்டு விளையாடுறாங்க பாத்தீங்களா? இந்த சொனைய தர்மன் சொனை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்குது அர்ஜுனன் சுனை, அதுக்கு மேல நகுலன் சகாதேவன் சுனை, கடைசியா இருக்குது பீமன் சுனை. நீங்க இங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தர்மன் சுனையில மட்டும் பார்த்து கூலிங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்கான இடம். அதுவே நீங்க இந்த தர்மன் சுனையை தாண்டி மேல போயிட்டீங்கன்னா நிறைய சுனைகள் இருக்கு. அதுல வந்து அழகா ஃபேமிலியோட குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இந்த இடத்த அங்கூத்தி சுனை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, செங்கத்துல இருந்து ஊத்தாங்கரை போற வழியில சிங்காரப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அங்கூத்தி சுனை இருக்கு. இந்த இடத்துக்கு உள்ளார போறதுக்கு தமிழ்நாடு வனத்துறையின் சார்பா வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குவாங்க. உள்ளாரையே நிறைய பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு. இது ஒரு மழைக்கால அருவி தான். அதனால நீங்க இங்க போகும்போது தண்ணி வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம பாறைகள் ரொம்பவே வழுக்கும். பார்த்து பத்திரமா குளிங்க. முக்கியமா அந்த தர்மர் சோனையில ரொம்ப கேர்ஃபுல்லா குளிங்க.